மாயா வா, முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம் மாயா. வா மாயா. எனக்கு எதுவும் ஆகாது. பாரு, நான் இப்போ இங்க இல்லன்னா பெரியப்பா பெரியம்மாவை வெளியில எடுக்க முடியாது. பெரியம்மா கையால கலசத்துல தண்ணி ஊத்தி சித்திரை திருவிழாவை முடிச்சு வைக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கேன். தனா, அதை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். ஐயோ மாயா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ நீதான் முக்கியம். ஹாஸ்பிடலுக்கு போலாம் வா மாயா. இல்ல தனா, எனக்கு என் உயிரை விட பெரியம்மா பெரியப்பா தான் முக்கியம். கவலைப்படாத, அவங்கள வெளியில எடுக்காம என் மூச்சுக்கு எதுவும் ஆகாது. பாரு, இத நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணு. மாயா, மாயா எப்படி மாயா இப்படி சொல்ற? உனக்கு எவ்வளவு ரத்தம் போயிருக்கு? ஐயோ தனா, பெரியம்மா பெரியப்பாவ நம்ம வெளியில எடுக்கணும். இப்ப அதுதான் முக்கியம், புரியுதா? கோர்ட்ல ஹியரிங் முடியற வரைக்கும் நீ வாயை திறக்க கூடாது. சத்தியம் பண்ணு. உனக்கு ஒண்ணும் ஆக கூடாது மாயா. என்னது முழுசா வந்து நிக்கிறான்? இவளை கத்தியால குத்துனாங்களா இல்லையா? யுவர் ஆனர், நான் சைன் போட்டுட்டேன். யுவர் ஆனர், அடுத்ததா மெக்கானிக் சுரேஷ் விசாரிக்க விரும்புறேன். எஸ், ப்ரொசீட். மெக்கானிக் சுரேஷ், மெக்கானிக் சுரேஷ், மெக்கானிக் சுரேஷ். வணக்கம்மா. நீங்க தான் ரகுராம் ஐயா வீட்டுக்கு வந்து கோல்டு பார ஜானகி அம்மா கிட்ட கொடுத்தீங்களா? ஆமாங்க. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க? சாயங்காலம் 4 மணி இருக்கும். 4 மணியா? இல்ல முன்ன பின்ன வந்தீங்களா? நான் வரும்போது மணி சரியா 4:10 இருக்கும். ஜானகி அம்மா வந்து கோல்டு பாரை எங்கிட்ட இருந்து வாங்கி சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதை அவங்க உள்ள கொண்டு போய் வச்சாங்க. அந்த கோல்டு பார யார் உங்ககிட்ட கொடுத்து அனுப்புனது? கான்ட்ராக்டர் முத்து தான் எங்கிட்ட கொடுத்து அனுப்புனாருமா. இதுக்கு முன்னாடி நீங்க இவரை பாத்திருக்கீங்களா? இல்ல, நான் இவரை பார்த்ததில்ல. ஆனா இவரு தங்க கட்டிய உங்ககிட்ட தான் கொடுத்ததா சொல்றாரு. நான் தான் இவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்றேனே. அப்புறம் எப்படி இவர்கிட்ட இருந்த தங்க பார நான் வாங்கியிருக்க முடியும்? யுவர் ஆனர், மெக்கானிக் சுரேஷ் தங்க பார ஜானகி அம்மா தான் வாங்கி வச்சுக்கிட்டதா சொல்றாரு. அது தப்புன்னு ப்ரூவ் பண்ண உங்க முன்னாடியே ஒரு டெஸ்ட் எடுக்க அனுமதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்ன டெஸ்ட்? லஞ்சம் வாங்கினதா சொல்லப்படுற இந்த ஜானகி அம்மாவோட கைரேகைய அந்த தங்க கட்டிகள்ல இருக்கான்னு செக் பண்ணணும். ப்ரொசீட். இதுல ஜானகி அம்மாவோட கைரேகை இல்ல. ஆனா இதுல 2 பேரோட கைரேகை இருக்கு. ஒன்னு மெக்கானிக் சுரேஷ், இன்னொன்னு முத்து.
இது அதுக்கான ரிப்போர்ட், யுவர் ஆனர். யுவர் ஆனர், தங்க கட்டிய குடுக்கறதுக்காக சரியா 4:10க்கு வந்ததா மெக்கானிக் சுரேஷ் சொல்லிருக்காரு. நான் அதுக்கான ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கேன், அதை நீங்க பாருங்க. ஹலோ, ஆம்புலன்ஸா? சோ ஜானகி அம்மா இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள வந்து இந்த மெக்கானிக் சுரேஷ் அந்த தங்க பார வச்சுட்டு போயிருக்காரு. ஜானகி அம்மா மேல பழி போடுறதுக்காக தான் இவங்க தங்க பாரை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கங்கிறது தெளிவா நிரூபணம் ஆகுது. நீங்க போலாம். சரிங்கம்மா. யுவர் ஆனர், நான் அடுத்ததா கான்ட்ராக்டர் முத்துவை விசாரிக்கணும். You can proceed. கான்ட்ராக்டர் முத்து, கான்ட்ராக்டர் முத்து, கான்ட்ராக்டர் முத்து. வணக்கம்மா. ஜானகி அம்மா கிட்ட பேலன்ஸ் பேமெண்ட் கேக்கும்போது அவங்க பணம் கொடுத்தாதான் பேலன்ஸ் பேமெண்ட் கொடுப்பேன்னு சொன்னாங்களா? ஆமா மேடம். ரகுராம் ஐயாவுக்கு ஏற்கனவே 40% கமிஷன் ரொக்கமா கொடுத்துருக்கேன் மேடம்.